மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆணையம் என்பது மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு குறித்து மையத்திற்கு ஆலோசனை வழங்கும் ஒரு நிரந்தர அரசியல் அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கூற்று ஏன் தப்பு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. எனக்கு இது சரியாக தான் பட்டுச்சு. ஓகேவா? நிதி ஆணையம் பற்றி நம்மளுக்கு ஆர்டிக்கல் 280 சொல்லியிருக்காங்கல்ல, அதை தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது கூற்று சரியானது. ஓகேவா? ரெண்டாவது கூற்று கண்டிப்பாக சரியானது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 270 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றியங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான வரிகளின் நிகர வருமானத்தை விநியோகிக்க வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கூற்று சரியானது. மூணாவது பிரிவு 275 என்ன பண்ணுது அப்படின்னா, மானிய உதவிகளை எந்த மாநிலத்திற்கும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஓகேவா? எப்பயுமே சில கட்டுப்பாடுகளோட தான் ஃபண்ட் ஒதுக்கீடு பண்றாங்க. அது சரியான விடை கிடையாது. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான நிர்வாக உறவுகளை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். நிர்வாக உறவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரிவு 256 கீழ் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்ய மாநிலங்கள் கடமைப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 256 என்ன சொல்லுது? ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுச்சு அப்படின்னா அது மாநிலங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கூற்று. ரெண்டாவது கூற்று, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்களில் மையத்தின் முகவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மூணாவது கூற்று, பிரிவு 263 மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான மோதல்களை தீர்க்கவும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்டு. ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலுக்கான ஆர்டிகல் 263 அது எதுக்காக? மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கவுன்சில். அது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒரு கூற்று சரி. பிரிவு 256 சரியானது. ஆனால் ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்களில் மையத்தின் முகவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவர் ஃபர்ஸ்ட் மையத்தின் முகவரா இல்லையா, மாநிலத்தோட தலைவர், அவர் பெயரளவு தலைவர், அதுதான் அதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுனால ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மாநில பட்டியலில் உள்ள பாடங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளது. இது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. பிரிவு 249 கீழ் ஒரு மாநில பொருள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவிக்கும் தீர்மானத்தை மாநிலங்களவை நிறைவேற்றும் பொழுது இது சரியானது. மாநிலங்களவை நாடாளுமன்றத்தில் இருக்கிற ராஜ்யசபா ஆர்டிகல் 249 பேஸ் பண்ணி இது சம்பந்தமா நீங்க சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி லோக்சபா கிட்ட சொன்னா மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் கூற்று சரியானது. ரெண்டாவது, ஆர்டிகல் 252 கீழே தேசிய அவசர நிலை வரும்பொழுது மாநிலங்களோட கான்ஸ்டியூஷன் அங்க திவாலாகி போன மாதிரி ஆயிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ கரெக்டு. ஆர்டிகல் 252 பத்தி ஒரு சில மாநிலங்கள் பேசி நாடாளுமன்றத்துக்கிட்ட சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடாளுமன்றம் அந்த சட்டம் இயற்றலாம். ஓகேவா? ஆர்டிகல் 252 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் வராது. மாநில பட்டியலில் பொருள் குறித்து பிரிவு 123 கீழ் குடியரசுத் தலைவர் ஒரு கட்டளையை நிறைவேற்றும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வராது. ஓகேவா? குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் போட்டாரு அப்படின்னா அது மத்திய அரசு அளவில் இருக்கிற அவசர சட்டங்களை போடும்போது மட்டும்தான். சரியா? அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் அசல் சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த கூற்று தப்பு. ரெண்டாவது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை உச்சநீதிமன்ற நீதிபதியை போலவே பதவியில் இருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட். சரியா? அடுத்து, மாதிரி நடத்தை விதிகளை மீறியதற்காக ஒரு அரசியல் கட்சியின் பதிவை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. வெறும் கோட் ஆஃப் கான்டக்ட் பின்பற்றல அப்படின்னு சொல்றதுக்காகலாம் ஒரு கட்சியை ரத்து செய்ய மாட்டாங்க. அதனால கூற்று 2 மட்டும்தான் சரியானது. அடுத்தது பாருங்க. பின்வருவற்றில் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவரின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் இந்திய குடிமகனாகவும் குறைந்தபட்சம் 35 வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். இது சரியானது. அவர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதுவும் கரெக்டு.
வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நாடாளுமன்றத்தில் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது தப்பு. இருக்கக்கூடாது. எந்த அவையிலையும் அவர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேட்பாளராகவோ இருக்கக்கூடாது, ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. 4வது, அவர் தனது வேட்புமனுவை குறைந்தபட்சம் 50 வாக்காளர்களால் முன்மொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இருந்து மேலும் 50 வாக்காளர்களால் வழிமொழியப்பட வேண்டும். இது கரெக்ட். ஓகேவா? 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். அது சரியானதாக இருக்குது. அடுத்தது 10வது அட்டவணையை பற்றி கொடுத்துருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி. கூற்று 1, பரிந்துரைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பரிந்துரைக்கப்பட்ட 6 மாதங்களுக்குள் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தார், அவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியமனம் செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 6 மாதத்துக்குள்ளார வேறு கட்சியில் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவர் நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. 6 மாதத்துக்குள்ளே மாறிக்கலாம். சரி, 6 மாதத்துக்கு மேலே அவர் நியமனம் பண்ணப்பட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அப்போ ஒரு கட்சியில் சேர்றாரு அப்படின்னா அப்போ தான் அவர் தகுதி நீக்கம் செய்வாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து முறையாக ராஜினாமா செய்யாவிட்டாலும் தானாக முன் கட்சி உறுப்பினர் பதவியை விட்டு கொடுக்கிறார் என்பது தகுதி நீக்கத்திற்கான காரணம். அவர் பதவியை ராஜினாமா செஞ்சாலும், அவர் தன்னோட கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாலும் அவர் ராஜினாமா பண்ணதுக்கு சமந்தான். அதனால அது தகுதி நீக்கத்திற்கு காரணமானது. இது கரெக்டானது. சரியா? தகுதி நீக்க வழக்குகளை முடிவெடுப்பதில் சபாநாயகர் தலைவருக்கு இறுதி அதிகாரம் உள்ளது. மேலும் அவர்களின் முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது தப்பு. தகுதி நீக்க நடவடிக்கையில முடிவெடுக்கிறது சபாநாயகரோட பொறுப்பு தான். அதே மாதிரி மேலவையாக இருக்கும்பொழுது தலைவரோட பொறுப்பு தான். ஆனால் அது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கொயிலான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், அந்த கேஸ் பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, சட்டமன்ற அதாவது சபாநாயகர் எடுக்கிற முடிவு கோர்ட்டில் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே ஒரு கட்சியில் அவர் சேர்ந்தார், சுயேட்சை அப்படின்றவர், நியமனம் பண்ணப்பட்ட மெம்பர் அப்படின்னா அவரை தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் 2 தான். பரிந்துரைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பரிந்துரைக்கப்பட்ட 6 மாதத்துக்குள்ளார அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம்னு கொடுக்குறாங்க. இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது, இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சட்டத்தின் ஆட்சி வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையெல்லாம் எதுவும் சொல்லலை. சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை வெளிப்படையாக முகவுரையில் சொன்னாங்களா அப்படின்னு இல்லை. இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி என்ற கொள்கை பிரிட்டிஷ் பொது சட்ட மரபுகளில் இருந்து பெறப்பட்டது. இது கரெக்ட். பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து தான் நம்ம சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லாவை எடுத்திருக்கோம். இந்திய உச்சநீதிமன்றம் சட்டத்தின் ஆட்சியை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக விளக்கியது. ஆமாம், நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். அதில் சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு கேஸில் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது சரியாக இருக்குது. அடுத்தது, நீதித்துறையின் சுதந்திரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நீதித்துறை சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவிக்காலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா சரியானது. அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பதவிக்காலத்தை பாதுகாக்கிறாங்க. 2வது கூற்று, அவசர நிலையின் போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் நிர்வாகத்தால் மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கூற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூற்று தான். ஆனால் ஏன் இதுக்கு தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஆர்டிக்கிள் 360 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சம்பளத்தை என்ன பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா குறைக்க முடியும். ஓகேவா? அப்போது இது நிர்வாகத்தால் மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்ற கூற்றும் சரியானதாக தான் இருக்குது. ஆனால் ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது, இந்தியாவில் நீதித்துறை அமெரிக்க மாதிரியை போலவே அதிகார பிரிவினையை கண்டிப்பாக பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க, அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டே ஸ்டேட்டுக்கு ஒரு கோர்ட்டு, சென்ட்ரலுக்கு ஒரு கோர்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்டுக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும், சென்ட்ரலும் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும். அதிகாரத்தை 2 பேரும் கரெக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்தியாவில்
இந்தியாவில் அப்படி ஒரு நடைமுறை இல்லை. இந்திய நீதிமன்றம் அப்படின்றது ஒருங்கிணைந்த நீதிமன்றம். ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் பவர், அதுக்கு கீழே தான் வந்து ஹை கோர்ட்டு, அதுக்கு கீழே வந்து சப்பார்டினேட் கோர்ட்டு அப்படின்னு இருக்கும். அதிகாரம் வந்து எப்படி இருக்கும், பரவலாக இருக்காது, அதிகாரம் வந்து பிரிச்சும் இருக்காது. அதிகாரம் வந்து மொத்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கும், கீழே கீழே தான் வந்து செயல்படும் அப்படின்றதுனால இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்த கேள்வி 9வது கேள்வி பாருங்க. உச்சநீதிமன்றத்தில் அதிகாரங்களை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான ரிட்டுகளை வெளியிட உச்சநீதிமன்றத்திற்கு பிரத்யேக அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டு வெளியிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது, ஆனால் அதுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கூற்று வந்து தப்பு. ஏன்னா ரிட்ஸை வந்து நம்மளுக்கு ஹை கோர்ட்டும் வந்து என்ன பண்ண முடியும், வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு இந்திய குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒரு ஆலோசனையை கேட்க முடியும், அந்த ஆலோசனையை வந்து அவர் கண்டிப்பாக செயல்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அடுத்ததா, இந்திய உச்சநீதிமன்றம் நீதித்துறை மறு ஆய்வு என்ற கருத்தை பின்பற்றுகிறது. இது இந்திய அரசியலமைப்பின் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. ஜுடிக்கல் ரிவ்யூ அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது வந்து சரியான ஒரு ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் சரியானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஊழல் குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்ட பொது ஊழியர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது கூற்று பாருங்க, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 இந்திய பிரதமர் உட்பட அனைத்து வகை பொது ஊழியர்களையும் எந்த விதிவிலக்குகளும் இல்லாமல் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, விதிவிலக்குகள் இருக்கு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அயல்நாட்டு விஷயங்களை பத்தியோ அல்லது ராணுவ தகவல்களை பத்தியோ விசாரிக்க முடியாது அப்படின்னு சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்றை வந்து நம்ம சரின்னு ஒத்துக்க முடியாது. இது கண்டிப்பா தப்பு. அடுத்து, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு நாடாளுமன்ற சட்டம் மூலம் சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து கரெக்ட். 2003 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படின்றது சிவிசிக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ 3வது கூற்று சரியானது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரியானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் ஊழலை எதிர்ப்பதில் நிறுவனங்களின் பங்கு குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்திய லோக்பால் பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை தானாக முன் வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தானா முன் வந்து விசாரிக்க முடியாது. சரியா, லோக்பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊழலை எதிர்க்கிற ஒரு அமைப்பு தான். அது விசாரிச்சு என்ன பண்ணும், அதோட அறிக்கையை வந்து கொடுக்கும். அதால என்ன பண்ண முடியாது, தண்டிக்கவும் முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து டைரக்ஷன்ஸ் தான் கொடுக்கும். சரியா, அதே மாதிரி தானா முன் வந்து விசாரிக்காது. யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன பண்ணும், விசாரிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. 2வது கூற்று, மத்திய புலனாய்வு பிரிவு மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிபிஐ வந்து சிவிசி கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா 1963 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா டெல்லி சிறப்பு படைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கும். சரியா, டிஎஸ்பிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து இருக்கும். அது வந்து 1942 கொண்டு வந்த ஒரு சட்டம், டெல்லி சிறப்பு காவல் படை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிபிஐ வந்து வருது. அதுக்கு கீழே தான் அதோட அதிகாரங்கள் அப்படின்றது வருது. நம்மளுக்கு வந்து சிவிசி பாத்தீங்கன்னா 1964 வந்து கமிட்டி. சரியா, சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தான் ரெண்டுமே வந்திருக்கும். 63 வந்து சிபிஐ வந்திருக்கும். 64 வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிசி அப்படின்றது வந்திருக்கும். இது ரெண்டுமே வேற வேற. அதனால அதுக்கு கீழே இது வருது அப்படின்னு சொன்னதுனால இந்த கூற்று வந்து தப்பு. சரியா, அடுத்த கூற்று, இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2014 ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனங்களை ஊழலை அமல்படுத்தும் நபர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட். சரியா, அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி வந்து கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3 வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா,
இந்திய லோக்பால் பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை தானாக முன் வந்து விசாரிக்க முடியும் அப்படின்றது கரெக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுவும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவில் பொது நிர்வாகத்தில் ஊழலை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பின்வரும் முயற்சிகள் எது எது அப்படி கேட்குறாங்க. ஊழலை கட்டுப்படுத்த என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிஐ சட்டம் 2005 கொண்டு வந்தது மத்திய தகவல் ஆணையம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிஐக்கு கீழே தகவலை தெரிவிக்கிற ஒரு சட்டம். இது வந்து ஊழலை குறைக்கிற முக்கியமான ஒரு முயற்சி. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் சாசன முன்முயற்சி, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான். மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கணும், சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. அடுத்தது டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆதார் கார்டை வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே காசுலாம் அனுப்புறது. இதில் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் இருக்கும், அதனால ஊழல் குறையுது. இதுவும் கரெக்டு. அடுத்தது நாடாளுமன்றத்தோட பொது கணக்கு குழு. கணக்கை வந்து ஒரு வருஷமும் கரெக்டாக சரி பார்த்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுனால வந்து கணக்கு கரெக்டாக செக் பண்ணுறதுனால இதுவும் வந்து ஊழலை குறைக்கிற ஒரு அமைப்பாக தான் செயல்படுது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வரும். சரியா, ஊழலை குறைக்க செய்ய முயற்சிகள் 4மே வருது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது லோக்பால் அதிகார வரம்பை கொண்டுள்ளது. இது வந்து கரெக்டு. ஊழல் வழக்குகளில் தானாக முன் வந்து விசாரணைகளை தொடங்க லோக்பாலுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. அப்போ லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றது தெரியுது. சரியா, அடுத்தது பாருங்க, ஊழல் வழக்குகளில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 அனைத்து மாநிலங்களுக்கும் லோக் ஆயுக்தா அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கரெக்டு. ஆனா ஆன்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும் கொடுக்குறாங்க, 1 மற்றும் 2 சரின்னு சொல்லிட்டு. இதுவுமே எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. ஓகேவா, லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, லோக்பால் உருவாக்குனதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள எல்லா மாநிலங்களும் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த கூற்று ஏன் தப்பா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து நீங்க செக் பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பா. சரியா, இதுக்கு தான் இந்த அனாலிசிஸ் அப்படின்றதே நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, நம்ம எல்லாருமே செக் பண்ணும்பொழுது கரெக்டா எது சரி அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, லோக்பால் அமைப்போட அமைப்பு பத்தி சொல்றாங்க. இதுல 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கரெக்ட். 8 மெம்பர்ஸ்ல ஒரு தலைவர் இருப்பாரு, 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 8 உறுப்பினர்கள்ல 4 பேர் வந்து சட்டம் சார்ந்து இருப்பாங்க, 4 பேர் ஸ்பெஷல்ஸா இருப்பாங்க. அந்த 8 பேர்ல 50% பேர் கண்டிப்பா வந்து SC ST OBC சிறுபான்மையினர் பெண்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட 2வது கூற்று என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, லோக்பாலோட தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. லோக்பாலோட தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கலாம், இல்ல அரசு துறையில ஊழல் தொடர்பான விஷயங்கள்ல அதாவது அறிவு பெற்றவராக இருக்கணும், அது அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அதோட தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ கூற்று 2 வந்து தப்பு. லோக்பால் தலைவரை தேர்ந்தெடுப்பது பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி மற்றும் ஒரு சிறந்த சட்ட நிபுணர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க அந்த லோக்பாலோட தலைவரை அப்படின்றாங்க. இது வந்து கரெக்ட். சரியா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 சரி 3 சரி. அப்போ பி வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்திய மாநிலங்களில் உள்ள லோக் ஆயுக்தா பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தாவை மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1971 மகாராஷ்டிரால கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டா இருக்கு. ஊழல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் லோக் ஆயுக்தாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. லோக் ஆயுக்தாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யற அதிகாரம்லாம் கிடையாது. சரியா, அடுத்ததா லோக் ஆயுக்தாவை நியமிப்பது மாநில ஆளுநரால் முதலமைச்சர் மற்றும் பிற அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து செய்யப்படுகிறது. இது வந்து கரெக்ட். எப்படி சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர் கலந்து ஆலோசித்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து தான் என்ன பண்ணுவாங்க, அதோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. சரியா, ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து 16வது கேள்வி, ஆர்டிஐ 2005 பற்றி கேட்குறாங்க. அது தெளிவாக குறிப்பாக 2005 சொல்லி கொடுக்குறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஜம்மு காஷ்மீர் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு.
ஏன்னா ஜம்மு காஷ்மீர் 2019 தான் வந்து நம்மளுக்கு அவங்களோட கான்ஸ்டியூஷனே வந்து அழிச்சிருப்பாங்க. அப்போது 2005 பார்த்தீங்க அப்படின்னா தகவல் ஆணையத்தோட வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு 8 தான் இருந்துச்சு. அதனால் அது வந்து தப்பான கூற்று. அடுத்து தலைமை தகவல் ஆணையர் ஒரு தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். அது வந்து கரெக்டானது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி தனியார் நிறுவனங்களை தகவல்களை வழங்குவதிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ப்ரைவேட்டுக்கு வந்து முற்றிலும் விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் வந்து கவர்மெண்ட் கூட ஏதாவது வந்து கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைவேட்டும் என்ன பண்ணணும், தகவல்களை வந்து சொல்லணும். ஓகேவா? அப்போது ஊழல் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட கவர்மெண்ட் காசு போகுதா அப்படின்னு கேட்குற பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணணும், ப்ரைவேட்டும் அதில் கொஞ்சம் தகவல்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3வது கூற்று தப்பு. அடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கீழே பிரிவு 8ல் என்ன வகையான தகவல்களுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான் வரும். ஃபஸ்ட்டு இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதிக்கிற விஷயங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அமைச்சரவையில் இருக்கிற ஆவணங்கள், அமைச்சரவையோட விவாதங்கள் பற்றிலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி தனி நபரோட விஷயங்கள் பற்றியும் நம்மள என்ன பண்ண முடியாது, கேள்வி வந்து கேட்க முடியாது. அடுத்தது ஒரு நபரின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்காத விஷயங்களை பற்றியும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேள்விகளை கேட்க முடியாது. அப்போது 4மே வந்து என்னது சரியானதாக இருக்குது. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 18வது கேள்வி. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2019 திருத்தம் பற்றி கேட்குறாங்க. தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களின் நிலையான 5 ஆண்டு பதவிக்காலத்தை இது நீக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை மத்திய அரசு, அதாவது பார்லிமெண்ட்டு அவ்வப்போது மாற்றும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால இது கரெக்டான ஆன்சர். 2வது, தகவல் ஆணையர்கள் மற்றும் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களோட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் இப்போது தேர்தல் ஆணையர்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து தப்பு. முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சம்பளத்தை வந்து அதையும் பார்லிமெண்ட் அவ்வப்போது சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் வந்து இல்லை. சரியா? அடுத்ததா ஆர்டிஐ திருத்த சட்டம் 2019 முடிவெடுப்பதில் மத்திய தகவல் ஆணையத்திற்கு அதிக சுயாட்சியை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட சம்பளம் நிலையாக இருந்துச்சு, அவங்களோட பதவி காலமும் நிலையாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம், தைரியமாக முடிவு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள எப்போ வேணால் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததுனால அவங்களோட சுயாட்சி வந்து பாதிக்க தான் பட்டிருக்கும். சரியா? அதனால் இந்த கூற்று தப்பு. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. சரியா? அடுத்து 3வது, இந்தியாவில் பெண்களுக்கான அதிகாரமளிப்பு முயற்சிகளை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. மகப்பேறு சலுகை சட்டம் 2017 வந்த சட்டம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண் தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 12 வாரங்கள்லேருந்து 26 வாரமாக ஏற்றிருக்காங்க. இது வந்து சரியான கூற்று தான். சரியா? 2வது கூற்று பாருங்கள். ஒன் ஸ்டாப் சென்டர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவம், சட்டம் மற்றும் உளவியல் உதவி உட்பட ஒருங்கிணைந்த ஆதரவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம சஹீப் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரியா? அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா என்பது பொருளாதார ரீதியாக பலவீனமான பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிதி உதவி வழங்கும் மத்திய அரசின் ஒரு நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. சுகன்யா சம்ருதி யோஜனா இது வந்து நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பெண் குழந்தைகளுக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பண்ணுவாங்க, காசு சேர்த்து வைக்கிற ஒரு திட்டமாக வந்து இது இருக்கும். அதனால் இந்த கூற்று அப்படின்றது தப்பாக இருக்குது. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். 20வது கொஸ்டின். பணியாளர்களில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட பின்வரும் முயற்சிகளை கவனியுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. மகிழா ஹாட் அப்படின்றது நேரடி ஆன்லைன் விற்பனையை எளிதாக்குவதன் மூலம் பெண் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்கான இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டா இருக்கு. 2வது கூற்று பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்தை வழங்குற ஒரு திட்டம். இதுவும் வந்து கரெக்டானதா இருக்கு. 3வது பாருங்க, உஜ்வாலா திட்டம் கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கு
சிறிய அளவிலான வணிகங்களை அமைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா அந்த உஜ்வாலா திட்டம் மூலமா இலவசமா கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதனால இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால இந்த பிளான் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த கேள்வி, இந்தியாவில் பெண்களின் அரசியல் அதிகாரம் அளிப்பை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகள்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். சரியா? அடுத்த ஆப்ஷன், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 நாரி சக்தி வந்தான் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்டமன்றங்கள்ல மற்றும் பார்லிமெண்ட்ல மக்களவையிலையும் மற்றும் சட்டமன்றங்களையும் 33% இடஒதுக்கீடு கொடுக்குது. ஆனா அது வந்து டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது, மத்திய அளவில் உள்ள அனைத்து அமைப்புகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. சரியா? அப்ப ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டும் சரியானது அப்படின்னு சொல்றோம். அடுத்து 22வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நுகர்வோர் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நம்மளுக்கு இந்த அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட். சரியா? அடுத்தது, இந்த சட்டம் உற்பத்தியாளர்கள், சேவை வழங்குனர்கள் மற்றும் விற்பனையாளர்களை குறைபாடுள்ள பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு பொறுப்பேற்க செய்யும் தயாரிப்பு என்ற கருத்தை அமல்படுத்தியுள்ளது. இதுவும் வந்து கரெக்ட். அடுத்ததா, நுகர்வோர் தகராறுகளை பாரம்பரிய நீதிமன்றங்கள்ல மட்டும் தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னது தப்பு. ஏன்னா அதை வந்து பாரம்பரிய நீதிமன்றங்கள்ல மட்டும் இல்ல, லோக்பால், லோக் ஆயுக்தா மாதிரியான புது ஸ்கீம்ல கூட என்ன பண்ணலாம், அவங்களோட பிரச்சனையை தீர்த்து அவங்களுக்கு என்ன சொல்லலாம், பதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 3வது கூற்று மட்டும் தப்பு. அடுத்து 23வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் நுகர்வோர் தகராறு தீர்வு பொறிமுறையை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். உரிமை கோரல் மதிப்பு 50 லட்சத்தை தாண்டாத வழக்குகளில் மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் அதிகார வரம்பை கொண்டுள்ளது. மாநில நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையத்தின் உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் உச்ச நுகர்வோர் மன்றமாகும். மேலும் மாநில ஆணைய முடிவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை கேட்கும் அதிகாரம் இதற்கு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியானது. ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இதுல எந்த அதிகாரமும் கிடையாது. ஓகேவா? மாநில நுகர்வோர் நீதிமன்றங்கள் கொடுக்குற ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போனோம் அப்படின்னா தேசிய அளவில் இருக்கிற நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையத்துக்கு தான் போகணும். சரியா? அப்போது NCDRC அப்படின்றது உச்சநீதிமன்றத்துக்கு இணையான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு மாதிரி செயல்படுறதுனால உச்சநீதிமன்றத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிற கேசஸ்க்கு வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க, தீர்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின், லோக் அதாலத் பற்றி கொடுத்துருக்காங்க. லோக் அதாலத்துகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் கூற்று, லோக் அதாலத்கள் முறையான நீதிமன்ற அமைப்புக்கு வெளியே நுகர்வோர் தகராறுகளை தீர்க்க அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பார்த்த மாதிரி நுகர்வோர் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு லோக் அதாலத் வந்து என்ன பண்ணுதான், பின்னாடி செயல்படுது. ஓகேவா? அடுத்ததா, லோக் அதாலத்தின் முடிவு இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்தும் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது கூற்று, நுகர்வோர் தகராறுகளை கையாள்வது உட்பட பல்வேறு நிலைகளில் லோக் அதாலத்துகள் ஏற்பாடு செய்வதற்கு தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் பொறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கூற்று வந்து கொடுக்குறாங்க. நுகர்வோர் அமைப்பு சம்மந்தமாக தான். நுகர்வோரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்படி போயிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறோமோ அந்த மாதிரி லோக் அதாலத்தில் போனோம் அப்படின்னா 2 பேருக்கும் நடுவில் சமரசம் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேசஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் லோக் அதாலத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு கஸ்டமருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் ஒரு பொருளை உருவாக்குறவருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா லோக் அதாலத்தில் போயிட்டு அவங்க 2 பேரும் சமரசம் பேசிக்கலாம். அப்படி அவங்க சமரசம் பேசணும் பொழுது அதை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியாது. ஏன்னா நம்ம சண்டை போடல, சமரசமாக பேசி
அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பேசி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும்பொழுது நம்ம அதை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, கேஸ் வந்து போட முடியாது. அப்போ ரெண்டாவது கூற்றும் சரியானது. ஓகேவா. அந்த லோக் அதாலத்தை உருவாக்கி கொடுக்கறது, அதாவது சண்டை நிறைய கேசஸை வந்து சீக்கிரமாக முடிக்கணும், சமரசம் பேசணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணுறது யார் அப்படின்னா நால்சா. ஓகேவா. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம். அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆன்சர் டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமைகளுக்காகிய உலகளாவிய பிரகடனம் UDHR இருக்கு இல்லையா, அதோட பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. UDHR 1948 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் அனைத்து உறுப்பு நாடுகளையும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கூற்றுல. ரெண்டாவது கூற்றில் UDHRல் சிவில், அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகளை உள்ளடக்கிய 30 கட்டுரைகள், 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதுல UDHRின் கொள்கைகள் பல தேசிய அரசமைப்புகள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஒப்பந்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2 மற்றும் 3 சரியானது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு UDHR வந்து என்ன பண்ணுங்க, ஐக்கிய நாடுகள் சபையால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. அதாவது UDHRனா என்ன சொல்லுவோம், மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம். ஓகேவா. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஐநா சபை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அந்த பாயிண்டில், அனைத்து உறுப்பு நாடுகளையும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த உறுப்பு நாடையும் கட்டுப்படுத்தாது. ஓகேவா. அதனால் இந்த கூற்று வந்து தப்பாக இருக்குது. அதே மாதிரி அதில் 30 ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே அந்த டேட்டா வந்து இருக்கும். மனித உரிமைகள் பிரகடனத்தில் டிசம்பர் மாதம் வந்திருக்கும். அதில் 30 ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்றத. டிசம்பரில் எந்த தேதியில் வந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் இது வந்து பல்வேறு நாடுகளோட அரசியல் அமைப்புகளில் இந்த தேசிய மனித உரிமைகள் சர்வதேச மனித உரிமைகள் ஒப்பந்தம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது ஒத்துக்க முடிய ஒரு விஷயம்தான். அதனால் கூற்று 2 மற்றும் 3 சரியாக இருக்குது. சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சர்வதேச மனித உரிமைகள் மரபுகளில் இருந்து கொள்கைகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த சூழலில் பின்வரும் உரிமைகளை கவனியுங்கள். என்னென்னது? வாழ்க்கை உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம், மத சுதந்திரத்திற்கான உரிமை, வேலை செய்யும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் பெறும் உரிமை. மேலே குறிப்பிட்டுள்ள உரிமைகளில் எவை மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு இரண்டிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. அதாவது UDHRலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த 4 ஆப்ஷனில் எது ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ரெண்டுமே வந்து இருக்குது, ரெண்டுத்துலேயுமே. மத சுதந்திரம் ரெண்டுத்துலேயும் இருக்குது. சம வேலைக்கு சம உரிமை வந்து ரெண்டுத்துலேயும் இருக்குது. வேலை செய்கிற உரிமையும் ரெண்டுத்துலேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்துமே இருக்குது அப்படின்றது தான். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மனித உரிமைகளை அமல்படுத்துவது குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. சரியா. மனித உரிமைகளை மீறுபவர்களை தண்டிக்கும் அதிகாரம் NHRCக்கு உள்ளது. ரெண்டாவது கூற்று. மூணாவது கூற்று, NHRC பரிந்துரைகளை மட்டுமே வழங்க முடியும், அமலாக்க அதிகாரங்கள் இல்லை அப்படின்றாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கூற்றும் மூணாவது கூற்றும் பாருங்கள் நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டு. ஓகேவா. அது தண்டிக்கிற அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷனில் அதுக்கு அமலாக்க அதிகாரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது கரெக்டு? மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கு தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது, ரெஃபர் தான் பண்ணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்தியாவில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்ட். அரசியல் கட்சியை பதிவு செய்கிறதுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் தான் நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இருக்குது. ஓகேவா. எலெக்ஷனை நடத்துறதுல அதிலும் ஒரு பொறுப்பாக வந்து அந்த அரசியல் கட்சியோட பங்கு வந்து இருக்கும். ஓகேவா. அடுத்து ரெண்டாவது கூற்று, ஒரு அரசியல் கட்சி குறைந்தது 4 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். இது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஒரு மாநில கட்சியை எப்போ தேசிய கட்சியை அறிவிப்பாங்க? 4 மாநிலங்களில் அது வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றதுனால. ஓகேவா. அடுத்து சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படின்னா அவர் வேட்பு மனு தாக்கல் செஞ்சால் மட்டும் போதும். அங்கே தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட போயிட்டு
வேட்புமனு தாக்கல் செய்கிறதே போதுமானது. அவர் அங்கே போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பதியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுயேட்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன்லேயும் ஒரு தொகுதியிலையும் அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சுயேட்சையாக நிற்பாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு கமிஷனில் பதியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 3வது கூற்று மட்டும் தப்பு. சரியா? அடுத்த கொஷின், இந்தியாவில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பின்வரும் எந்த அறிக்கை சரியாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், இது எம்பி எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சியின் கொறடாவுக்கு எதிராக எந்த விளைவுகளும் இல்லாமல் வாக்களிக்க அனுமதிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. தப்பு. ஓகே, கொறடாவோட பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளோட கட்சி தாவல் தடை சட்டம். அதனால் கூற்று ஃபஸ்ட்டு வந்து தப்பு, ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. 2வது, இது 42வது திருத்த சட்டம் 1976 மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஓகேவா? இது எப்போ சேர்த்துருப்பாங்க? 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 10வது அட்டவணையாக சேர்த்துருப்பாங்க. அப்போ 2வது ஆப்ஷனும் தப்பு. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க வழக்கில் சபாநாயகர் அல்லது தலைவரின் முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. 1992 வாக்கில் ஒரு கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸில் தான் இதை சொல்லியிருப்பாங்க. சபாநாயகர் தன்னிச்சையாக வந்து ஒரு கட்சியை வந்து அதாவது ஒரு எம்பியை வந்து ஒரு எம்பியோ அல்லது ஒரு எம்எல்ஏவையோ என்ன பண்ணக்கூடாது, தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து கேஸ் போட்டு அதில் நியாயம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது கூற்று கரெக்டு. 4வது கூற்று பாருங்கள், கட்சியின் கொறடாவை மீறியதற்காக ஒரு அரசியல் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வெளியேற்றலாம். ஆனால் அத்தகைய வெளியேற்றம் சட்டமன்றத்திலிருந்து தகுதி நீக்கத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு கொடுக்குறாங்க. வழிவகுக்கும். சரியா? அப்படி வந்தால் தான் கரெக்டான ஆப்ஷன். கட்சியோட கொறடாவை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து அடிப்படை உறுப்பினர் தகுதியிலேருந்து நீக்கிடுவாங்க. அப்போ ஒரு கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் தகுதியிலேருந்து நீக்கிட்டாலே அவர் ஜெயிச்சு அந்த கட்சி மூலயமா ஜெயிச்சு வாங்கின அந்த எம்பி சீட்டோ அல்லது எம்எல்ஏ சீட்டோ என்ன ஆகிடும், போயிடும். சரியா? அப்போ அது தகுதி நீக்கத்துக்கு வழிவகுக்கும். அடுத்தது 30வது கேள்வி, இந்தியாவில் அரசியல் கூட்டணிகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவை முக்கியமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி 1998 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. NDA கூட்டணி 1998 தான் உருவாச்சான். ஓகேவா? காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி UPA அப்படின்ற பேரில் வந்து கூட்டணி வச்சுருப்பாங்க. இது 2004 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கரெக்டானது தான். அடுத்ததா 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு இந்தியாவில் கூட்டணி சகாப்தம் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, NDA கூட்டணி உருவானது 1998. ஓகேவா? 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு இந்தியாவில் வந்து கூட்டணி சகாப்தம் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை அப்படின்றதுனால 3வது ஆப்ஷன் வந்து தப்பு. சரியா? அப்போ 1, 2 மட்டும் சரியான ஆப்ஷன்ஸாக இருக்குது. 31வது கேள்வி பாருங்கள், இந்தியாவில் தேர்தல் முறை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்தியா மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் முறையை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். மாநிலங்களவைக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் கொடுக்குறோம். அதனால் முதல் கூற்று தப்பு. ஒரு பாதி கரெக்டு, பாதி வந்து தப்பு. அடுத்த 2வது கூற்று, மாநிலங்களவை உறுப்பினர்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்தி ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது வந்து கரெக்ட். நான் சொன்னேன் இல்லையா, மாநிலங்களவை மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை வந்து பின்பற்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது வந்து கரெக்டு. அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவர் FPTP மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது ஃபஸ்ட்டு பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் முறையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. அவருக்குமே வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாதிரி தான். ஓகே, ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தான் யூஸ் பண்ணுறதுனால மறைமுக வாக்கெடுப்பு. இந்த FPTP வந்து நேர்முக வாக்கெடுப்பு. நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம் இல்லையா, அறுதி பெரும்பான்மை, சரியா அதுதானே? ஆமாம், ஃபஸ்ட்டு 50 பேருக்கு கூட ஒருத்தவங்களை, இப்போ 100 பேர் போட்டி போடுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. 100 சீட் இருக்குது அப்படின்னா அதை யார் 51 சீட்டுக்கு மேலே வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பெரும்பான்மை வாங்குவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்ட் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் B மட்டும் கரெக்டு. ஓகேவா? அடுத்து 32வது கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சமீபத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களை கொண்டு பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கூற்று,
மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகளில் இருந்து 21 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அந்த மாதிரி எந்த பிளானும் கிடையாது. மக்களவையில் போயிட்டு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு, அதாவது லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு வயசு 25 தான் இப்போயும் இருக்குது. அது வந்து தவறான கூற்று. ரெண்டாவது கூற்று, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொடர்ச்சியான ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தவறும் அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இப்போது அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. சரியா? இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் இல்லை. எலெக்ஷனில் திருத்தினதுக்கு அப்புறம் இந்த அதிகாரம் வந்து இருக்குது. எந்த அரசியல் கட்சி எலெக்ஷன்லேயே போட்டி போடாமல் இருக்காங்களோ, ஓகேவா, கன்சிக்யூட்டிவாக போட்டி போடாமல் இருக்காங்களோ அவங்களோட பதிவை ரத்து செய்கிற அதிகாரம் இருக்குது. கட்சியை தொடங்கியிருப்பாங்க, ஒரு கொஞ்ச நாள் வந்து சீரியஸாக செயல்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்சியை பற்றி ஆள் அட்ரஸே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள தூக்கிடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரங்கள் குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். டெல்லியில் ஆட்சி தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் துணைநிலை ஆளுநருக்கு முழுமையான விருப்புரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா? ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான விருப்புரிமை அப்படின்றது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மக்களாட்சியில் இருக்கோம். சரியா? அடுத்தது, தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசுக்கு நிர்வாக அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. டெல்லி அரசு நிர்வாக அதிகாரம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால் அதுவும் தப்பு. நிலம், காவல்துறை, பொது ஒழுங்கு தொடர்பான விஷயங்களில் துணைநிலை ஆளுநருக்கு டெல்லி அமைச்சர் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனை தேவைப்படுகிறது. இது வந்து கரெக்ட். ஓகேவா? முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களோட ஆலோசனை கேட்டு தான் என்ன பண்ணணும், அவர் செயல்படணும், கவர்னர் அப்படின்றவர். ஓகேவா? நாலாவது ஆப்ஷன், எந்த ஒரு விஷயத்திலும் துணைநிலை ஆளுநருக்கு டெல்லி அரசின் முடிவுகளை மீற முடியும். அது தப்பு. ஓகேவா? துணைநிலை ஆளுநர் கண்டிப்பாக சட்டமன்றம், அதாவது டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்கள் சொல்கிறத கேட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றதுனால நாலாவது ஆப்ஷனும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அமைச்சர்கள் குழுவோட அட்வைஸ் வந்து தேவை அப்படின்ற ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சரியா? நாலாவது கொஷின், தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் என்ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்தாபனம் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துறைக்கு நீதிபதிகள் நியமிப்பதற்காக கொலீஜியம் முறையை என்ஜாக் மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க, மாற்றுறதுக்காக. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன், என்ஜாக் நிர்வாக, நீதித்துறை மற்றும் சிவில் சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கரெக்டு. அடுத்ததாக, என்ஜாக் உச்ச நீதிமன்றத்தால் அரசியலமைப்புக்கு முரணானது என்று அறிவிக்கப்பட்டது. இதுவும் வந்து கரெக்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க கொஷினில், சமீபத்திய ஸ்தாபனம் கேட்குறாங்க. ஓகேவா? என்ஜாக் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். என்ஜாக் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீதிபதிகள் நியமிக்கிறதுக்காக கொலீஜியத்துக்கு ஆப்போசிட்டாக தான் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் வந்து இதில் ஆன்சர் என்ன, அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமானதாக இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி. அடுத்து, சமீபத்தில் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா முழுசும் மக்களவைக்கும் அதே சமயத்தில் எல்லா மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே டைமில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 36வது கொஷின், இந்தியாவில் சமீபத்திய நாடாளுமன்ற தொகுதி எல்லை நிர்ணய முன்மொழிவுகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனை படித்து பார்க்கும்போது, தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் பொருளாதார பங்களிப்புகள் காரணமாக பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதே எல்லை நிர்ணயத்தின் நோக்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா? நம்ம தென் மாநிலங்களில் பொருளாதார பங்களிப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் எல்லை நிர்ணயத்தில் பொருளாதாரத்தை பற்றிலாம் அவங்க எதுவுமே பேசலை. ஓகேவா? எல்லை நிர்ணயங்கள் வட மாநிலங்களுக்கு ஆதரவாக தங்கள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என தென் மாநிலங்கள் கவலைப்படுகின்றன. இதுதான் கரெக்ட். ஏன்னா தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவமே போயிடுது அப்படின்றதுனால நம்மளுக்கு கவலை அப்படின்றது இருக்குது. சரியா?
அதே மாதிரி எல்லை நிர்ணய முறை மாநிலங்களின் பொருளாதார செயல்திறன் அளவீடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுக்குறாங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையை தான் கொண்டிருக்கு எல்லை மாற்றுறது அப்படின்றது. சரியா? தமிழ்நாடு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எல்லை நிர்ணய முன்வடிவுகளை முழுமையாக அங்கீகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக தப்பு. தமிழ்நாடு இதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளாலாம். ஓகேவா? நம்மளுக்கு நிறையா பாதிப்புகள் அதனால் வரும். அடுத்து 37வது கேள்வி, மின்சார ஸ்கூட்டர்களை வாங்கும் ஜிக் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சமீபத்தில் மானியத்தை அறிவித்தது. இந்த மானியத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மின்சார ஸ்கூட்டரை வாங்குறதுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட வண்டியை வாங்குறதுக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்களாம். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 20,000 ரூபாய் அப்படின்றது. சரியா? அடுத்ததாக தமிழ்நாட்டில் எந்த குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு திட்டம் ஏப்ரல் 6, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 6, 2025 பாம்பன் பாலம் புதுசாக கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படின்றது நடந்துச்சு. இது வந்து ராம நவமியை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்தது, முன்மொழியப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி சீர்திருத்தங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, எல்லை நிர்ணய திட்டத்தை எதிர்க்க 40க்கும் மேற்பட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த 40வது கேள்வி, நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரை செய்வது குறித்து தமிழ்நாட்டோட கவலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன கவலை? வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது மக்கள் தொகை வளர்ச்சி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை கரெக்டாக கொண்டு போனோம். சரியா? அதனால் இப்போ எல்லையை வந்து பிரித்தாங்க அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா சீட்டு வந்து குறையும். அதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2026 டிரான்ஸ்டானோட தரவுகளில் எது சரியானது? டிரான்ஸ்டான் அப்படின்றது தமிழ்நாட்டோட அதாவது என்ன சொல்லுவாங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு அமைப்பு. சரியா? டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கானது. உறுப்பு தானம் அளித்தவர்களில் சுமார் 4/3 சாலை விபத்து பாதித்தவர்கள். ரோட்டில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சடனாக டெத் ஆகிறவங்க தான் நிறைய பேருக்கு உறுப்பு தானம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான கூற்று. உறுப்பு தானங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகிறது. இதுவும் கரெக்ட். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஜிஹெச்க்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி அங்கே தான் வந்து உறுப்பு தானங்கள் அப்படின்றது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அதிகமாக பண்ணுறோம். அடுத்தது, மூளைச்சாவு தானதாரர்களிடமிருந்து அதிகமாக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட உறுப்பு சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் அதிகமாக இருக்குது. நிறைய கிட்னிஸ் வந்து தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து, நாசாவின் ஆர்டெமிஸ் 2 பயணத்தை சரியாக விளக்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, 50 ஆண்டுகளுக்கு மேலாகிய பிறகு மனிதர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட முதல் நிலாவின் சுற்றுப்பயணம். நிலாவில் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க, இறங்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால் ஆர்டெமிஸ் 2 வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். நிலாவில் என்ன பண்ணுவாங்க, அங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க, சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? நாசாவோட ப்ராஜெக்ட். அடுத்தது, ஐஎன்எஸ் அரிதமான் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது இந்தியாவோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3வது அரிஹந்த் வகை SSBN அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஎன்எஸ் அரிதமான் அது வந்து ஒரு கப்பல். ஓகேவா? இது வந்து இந்தியாவோட அணுமுத்திறன், அதாவது நியூக்ளியர் ட்ரையாடை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கரெக்டு. ஆனால் இது டீசல் மின்சார சக்தியில் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஓகேவா? ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இது அணுமுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்தது, FCRA திருத்த மசோதா 2026 வந்து ஒரு மசோதா வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். NGA சொத்துக்களை, NGO இருக்காங்க இல்லையா, நான் கவர்னிங் ஆர்கனைசேஷன், அவங்களோட சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி வந்து நியமிக்கிறாங்க. இது கரெக்டு. அதிகபட்ச சிறை தண்டனை வந்து 5 வருஷத்துலேருந்து 1 வருஷமாக குறைச்சிட்டாங்க. அதுவும் வந்து கரெக்டு. புதுப்பிப்பு முறையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க முழுசா அப்படின்றாங்க. அது வந்து கிடையாது. புதுப்பிப்பு முறையை வந்து ரத்து பண்ணலை. அதனால் அது மட்டும் தப்பு. அதே மாதிரி மாநில அமைப்புகளில் விசாரணை தொடங்கி
தொடங்க மத்திய அரசுக்கு கிட்ட வந்து முன் அனுமதி வாங்கணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இருக்குது. சரியா, ஆப்ஷன் சி வந்து தப்பு. மீதி 3மே கரெக்டே, படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். அடுத்ததாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் அனைத்து முகங்களிலும் வர்ணம் பூசப்பட்டு பின்னர் சம அளவிலான 64 சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது. இந்த சிறிய கனசதுரங்கள் எத்தனை சரியான 2 முகங்கள் வர்ணம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கனசதுரத்தில் 64 சிறிய கனசதுரமாக மாற்றும் போது ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் கட் பண்ணும் பொழுது. சரியா, அந்த 4 கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூளை விட்டங்களில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 ஃபேஸில் வந்து கலர் இருக்கும் அப்படின்றதுனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்றது வருது. நம்ம இதை மேக்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் ஒரு முக்கோணம் 2ஐ குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, முக்கோணம் வந்து 2ஐ குறிக்குது, அதுக்கப்புறம் ஒரு வட்டம் வந்து 3ஐ குறிக்குது, ப்ளஸ் சதுரம் வந்து 4 அப்படின்றத குறிக்குது எனில் கொடுக்கப்பட்ட கணித விதியை பயன்படுத்தி என்ன மதிப்பு வரும் அப்படின்னா 3 2 6 6 + 4 வந்து என்னது 10 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஈஸியான கொஷினாக தான் இருந்துச்சு. அடுத்தது இன்னொன்றில் வந்து ஒரு குறியிடப்பட்ட குறியீட்டில் லாஜிக் அப்படின்றத 121 5 7 93 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களாம். அப்போது பிரெயின் அப்படின்றது என்னென்னு வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிக்கு வந்து 2, ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக ஐக்கு வந்து 9, எண்ணுக்கு வந்து 14 அப்படின்னு போடுவோம். ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்றது கரெக்டாக வந்திருக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள், இதுவும் ஈஸியாக தான் இருந்தது. எம் என்பது 3ஐ குறிக்கிறது. அடுத்தது இ என்பது 5ஐ குறிக்கிறது. டி என்பது 7ஐ குறிக்கிறது. ஆர் என்பது 9ஐ குறிக்கிறது. ஓ என்பது 2ஐ குறிக்கிறது. இப்போ மெட்ரோ என்ற வார்த்தையின் மதிப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, 5 7 10 சாரி 5 7 3 10 அப்படின்னு கிடைக்கும். 19 இது 9 1 10 11 16 அப்படின்னு கிடைக்கும். கூட்டினீங்க அப்படின்னா 26 அப்படின்றது கிடச்சிரும். சரியா, இதுவும் ஈஸியாக கொஷினாக தான் இருந்துச்சு. இந்த 50வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்றத நம்ம வந்து 21 அது டாலர் போட்டிருக்காங்க, 16 ஆஷ் போட்டு 3 போட்டிருக்காங்க. அடுத்தது ஐஏஎஸ்க்கு வந்து ஐக்கு பதிலாக 9, ஏக்கு 1, எஸ்ஸுக்கு வந்து 19. இந்த நடுவில் இருக்கிற சிம்பிள் எந்த லாஜிக் வச்சு போட்டாங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியல. நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது லாஜிக் தெரியுது, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது எப்படின்னு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் டெஸ்ட்டு போடும்போது ரொம்ப கம்மியான மார்க் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ண அட்டன் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து கொஷின் வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு வாட்டி அட்டன் பண்ணிவிட்டு அதோட ஸ்கோரை தான் நம்மளால் பார்க்க முடியும். நான் வந்து 2 மெயில் ஐடியை வச்சு யூஸ் பண்ணேன். ஓகேவா, அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது கொஷின் பேப்பர் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை படித்தது மட்டும் பார்த்தாமல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா, நான் கரெக்டு அப்படின்னு நினச்சி போட்டேன், நிறைய கொஷினோட ஆன்சர் தப்பாக வந்துச்சு. அதனால் நம்ம அட்டன் பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன சில்லியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.